மன்னர் ஒருவர் நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். அவர் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் எல்லாத்துலேயும் திறமையாக இருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்வார்னா, எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவார். அது நல்ல காரியத்துக்கு எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. மன்னர் மாம்பழத்தை அரிஞ்சி சாப்பிட்றதுக்கு வந்தார். அந்த மாம்பழம் அறியும் போது கத்தி பட்டு அவர் சுண்டு வரல் முனையில் அப்படி கட் ஆயிடுச்சு. உடனே ஐயோ மன்னர், ஐயோ அமைச்சரே, என்னால் வலி தாங்க முடியலன்னு சொல்லி கத்துறாரு. எல்லாம் நன்மைக்கே அரசு அப்படின்னாரு. உடனே அவருக்கு கோவம் இவனை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி காவலாளிகிட்ட சொல்லி சிறையில் அடைக்க சொல்லிடுறாரு. இதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போயிடுறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணார், இப்படி கை புண்ணு ஆறினோடனே திரும்பி 2 பேரும் சேர்ந்து வேட்டைக்கு போகிறவங்க, இவர் ஜெயிலில் இருக்கிறதுனால இவர் மட்டும் வேட்டைக்கு போகிறார். போய் மன்னர் போயிட்டு இருக்கும்போது அவர் அடுக்க விலங்குகளை தேடிட்டு அப்படியே போகும்போது ரொம்ப தூரம் காட்டுக்கு உள்ளே போயிட்டார். உள்ளே போகும்போது அங்கே இந்த மலைவாசிகள்லாம் இருப்பாங்க, காளியை வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அன்னைக்குன்னு பார்த்து யாராவது ஒரு மனுஷனை நரபலி கொடுக்கணும் காளிக்கு, அப்போ தான் நம்ம காளியை நம்ம முன்னே தோண்டுவா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மன்னர் மாறு வேஷத்தில் தானே போவாங்க, மன்னராக போக மாட்டாங்க இல்லையா. அவர் ஒரு ஆள் கடிச்சிட்டாரு, நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த பூசாரி மன்னரை கொண்டு போய் நிறுத்துறோன்னே ஐயோ நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் மன்னர் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஒத்துக்கலை. உடனே என்ன பண்ணுறேன், இல்லை உன்னை பலி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது அங்கே உடனே அவங்க பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி உடம்புல ஏதாவது காயம் இருக்கா, ஏதாவது விண்ணம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. விண்ணம் இல்லாமல் இருந்தால் தான் காளிக்கு பலி கொடுப்பாங்க. அப்படியே அவர் பூசாரி செக் பண்ணிகிட்டே வரும்போது அவர் கை சுண்டு வரல் பாதி கட்டாயிருக்கு. ஐயோ இவர் ஏற்கனவே விரல் துண்டாயிருக்கு, இவர் காளி பலி கொடுத்தா இவர் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால இவரை விட்டுரும், வேற யாராவது வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நம்ம நல்ல வேலை தப்பிச்சோம், நம்ம மட்டும் கை சுண்டு வரல் அடிபடாமல் இருந்தால் நம்ம மன்னர்னு தெரியாமல் இவங்க பலி கொடுத்துருவானுங்க, சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, அந்த அமைச்சரை தான் முதல்ல போய் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வர்றாரு. வந்துட்டு அமைச்சரை உடனே விடுதலை பண்ணுங்கன்ற கூப்பிட்டு, அமைச்சரே நீங்கள் சொன்னது கரெக்டு தான், எல்லாம் நன்மைக்கு தான், இந்த விரல் சுண்டு வரல் காயம் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் காளிக்கு பலியாயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். மன்னரே, இதுவும் என்னையும் சிறையில் அடைச்சது நன்மைக்கு தான், ஏன் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நான் டெய்லி உங்களோட நான் வேட்டைக்கு நான் தான் வருவேன், உங்களுக்கு தான் விண்ணம் இருக்குது, எனக்கு விண்ணம் கிடையாது. ஒன்று நீங்கள் இல்லைன்னா எண்ணத்துக்கு போட்டிருப்பாங்க, காளிக்கு பலி போட்டிருப்பாங்க. என்னை நீங்கள் சிறையில் போட்டதுனால தான் நான் சாகலை இன்னைக்கு, நீங்கள் சிறையில் போட்டதும் எனக்கு நன்மைக்கு தான், உங்களுக்கு கை விரல் கட்பட்டதும் நன்மைக்கு தான், எல்லாம் ஒவ்வொரு நடக்கிற செயலும் எல்லாமே நன்மைக்கு தான். நம்ம எதையுமே தவறாக நினச்சிக்கூடாது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு செயல் நடக்குதுன்னா கடவுள் ஒரு தீர்வை கொடுக்க தான் அந்த செயலை கொடுப்பார். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், இல்லை லாபமாக இருந்தாலும் சரி தான், நஷ்டமாக எதுவாக இருந்தாலும் ஒரு தீர்வுக்காக தான் கொடுப்பார். அதை தாங்கி வெளில வந்தால் தான் எல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிட்டு நம்ம வெளில வந்தால் தான் நம்ம வாழ முடியும். ஆனால் நடக்கிறது எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே ஒரு நன்மைக்கு. ஒரு கஷ்டம் கொடுக்குறான்னா அந்த நம்மளை தெரிய வைக்கிறதுக்கு தான் அந்த கஷ்டம், எல்லாமே நன்மைக்கு தான்.